ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஎஸ். இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாணியம்படி மாட்டு சந்தைக்கு வந்தாச்சுங்க. நல்ல மாடுகள்லாம் வந்துட்டுருக்குது. ஓரளவுக்கு சுமாராக இருக்குது சந்தை. ஸோ அந்த அளவுக்கு நிறைய மாடுங்க வரல. இனிமேல் தான் வருமா என்னான்னு தெரியல. ஸோ அப்படியே நம்ம போய்ட்டு வண்டி காலையில் பார்த்துட்டு அப்படியே நேராக சந்தைக்குள்ளே போவோம். ஸோ காலையெல்லாம் வந்துட்டுருக்குது, அப்படியே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய மாட்டு சந்தை வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டு மாடு அதிகமாக வரக்கூடிய சந்தையில் பார்த்தீங்கன்னா வாணியம்படி சந்தையும் ஒன்றுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் நாட்டு மாடுங்க. இதெல்லாம் பசு மாடுங்க. நல்லா காளை மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பசு மாடு. பசுமாடு. அந்த பக்கம் ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் ப்ரோ, கண்ணுக்குட்டிங்க. காளை கன்றுக்குட்டி, காளை கன்றுக்குட்டி. வாலெல்லாம் கட்டாக இருக்குதுங்க. அந்த பசுமாடு செம்ம சேட்டை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ தான் கொண்டு வந்தாங்க, பாட்டி வராங்க அப்படின்றதுக்காக நிற்க வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. எரம கண்ணுக்குட்டிங்களா, எரமைங்கெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் வாணியம்படி சந்தையில். எரமையை கிட்டத்தட்ட ஒரு 4 எரமை கொண்டு போயிட்டுருக்காங்க. சந்தைக்குள்ளே போயிட்டுருக்குங்க. காளைக்கன்று பாருங்க, நல்லா சைனியாக அழகாக இருக்குது கண்ணுக்குட்டி. ஸோ வளர்ப்புக்கு நல்லா ஏற்ற கண்ணுக்குட்டிங்க இதெல்லாம். மயில கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்குது பாரு. இது பாருங்க, சின்ன 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 வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம். இது இங்கே வாங்கி வேறு சந்தையெல்லாம் அப்படியே சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. கண்ணுக்குட்டி பாருங்க, நாட்டு கண்ணுங்க. வெளியே பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியவே இங்கே நிறைய வியாபாரம் ஆகுங்க. இங்கே வெளியவே இங்கே கொஞ்சம் இடம் பற்றாக்குறைங்க. வண்டி மாடுங்களாம் இறக்குறதுக்கு ரொம்ப பற்றாக்குறை அப்படின்றதுனால இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டிகளை தான் நிற்கும். வண்டிகளை இங்கேயே இறக்கி மாடுங்களாம் இங்கேயே இறக்கி கொண்டு போயிடுறாங்க. எந்த அளவுக்கு கலராக இருக்குது பாருங்க இந்த பசுமாடு. நாட்டு பசுமாடு கிராஸ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் கலர் பாருங்கள், வேறு லெவலில் கலரு இருக்குது. இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒரு கிடாரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. நல்லா ஹைட்டு இருக்குது பசுமாடு. ஜோலார்பேட்டை அன்னொரு பாய் வந்திருக்காரு. தெருக்கு போல போய் நாளைக்கு கடையில் கறி எடுத்துன்னு வாங்கி போட்டும் காசு. சூப்பராக இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். முடிஞ்சிச்சாண்ணா? அது முடிஞ்சிச்சிங்களா? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 30,000 வாங்க சொல்லியிருக்காரு. ஆனால் முடியல. சரியான ஆட்டம் போட்டுகிட்டே இருக்குது. வண்டி காளைகள் நிற்கிற இடத்துல தாங்க இருக்கிறோம். வண்டி காளைகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஜோடிக்கு மேலே வந்துருங்க. 20-25 ஜோடிக்கு மேலே வந்திருக்கோம் வாணியம்படி சந்தையில். பெரிய பெரிய சைஸ் காளைகள்லாம்
ஃபஸ்ட் லைனில் நிற்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா பெரிய சைஸ் காளைங்க. அப்படியே காமிக்கிறாங்க. 2 லைனு நிற்க வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அது ஒரு லைனுங்க. இங்கே ஒரு லைனு நிற்குது. சூப்பருங்க. இது ஒரு லைனுங்க. வண்டி காளைகள் ஃபுல்லாக லைனாக நிற்கிது பாருங்கள். அது ஜம்மன்னு இருக்குது. இன்னைக்கு வந்திருக்கிற வண்டி காளைகள் வாணியம்படி சந்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல வண்டி காளைங்க வந்திருக்கு. ஒரு ரன்னிங் காலை மாதிரி இருக்க சேல்ஸ் வந்திருக்கு வாணியம்படியில். நல்லா இருக்குதுங்க. ஆனால் எந்த ஒரு காலையும் தான் தெரியல, கேட்டு பார்ப்போம். எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? கலந்தராகும் இல்லையா? ரன்னிங் ஓடுன மாடா? சரி சரி சரி. கலந்தராவுக்கு மேலேயா காலையம் காமராஜபுரம். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 75. ஏன் சேல்ஸுக்கு எட்டுன்ட்டீங்க? சரி 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 சரி. ஏதோ இப்போ கொடுத்தாலும் ஏதோ ஒரு ரூபா கிடைக்கும். சரி சரி சரி. 75 ரூபா சொல்லியிருக்காங்களாம். மாடு கொஞ்சம் சுமாராக போகுது, அதனால சரி இப்போ வந்து சேல் பண்ணிட்டா ஏதோ கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக போகும் அப்படின்றதுனால வந்து சரி இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர். காமராஜபுரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ரன்னிங் மாடு தான். கைஸ் பாருங்கள், வாணியம்படி சந்தையில் தான் நிற்கிறோம். இது வந்து ஆவேரி மாடு மாதிரி தெரியுதுங்க. ஆல்ரெடி வந்து சேல் ஆகிருக்கு மாடு. கட்டி செம்ம மர்சலாக இருக்குது மாடு. அப்படியே ஆள் எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் அப்படியே திரும்புதுங்க மாடு. முடிஞ்சிச்சா? முடியலையாண்ணா? தான் முடியல. நீங்கள் தான் வாங்கிருக்கீங்களா? சரி சரி சரி. ஆவேரி மாடா? அது ஆவேரி மாடா? வேற ஆள் யாரும் வாங்கியிருக்காங்களாம். மாடு வந்து செம்ம ஹைட்டுங்க, நல்லா இருக்கு. ஆஹா, அதெல்லாம் பிஸ்னஸ் மேனுக்கு தான் லாக்கி. ஜோடி சூப்பர் ஜோடிங்க. நல்லா கொம்பு கம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா மயிலா வேறு லெவலில் இருக்குது. உடனே மறைக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? சூப்பர் 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 சூப்பர்.
ஜோடி பாருங்க எவ்வளோ அழகா. மாடு கொண்டாந்துறேன்னா நீங்க வர வர நீங்க நான் என்ன பண்றேன் ஒரே ஒரு வாரம் வராது. எப்படி இருக்கு பாருங்க மாடு. ஜோடி எல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா தரமான ஜோடிங்க. ஒன்றுக்கு மேலே சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய மாடுபிடி வீரர்கள் பாருங்க. அதை கயிறு பிடிச்சிட்டு எப்படி நிடுறாங்க. எங்கே போடுறா உங்களுக்கு தர மாடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டே இல்லையா சொல்கிறா? வாங்கிட்டியா? இன்னும் வெக்கப்படுறானாவா? ஸோ இது வந்து மாடு முடிஞ்ச மாதிரி தாங்க. 35 செஞ்சு பாரு எங்க மூஞ்சி எப்படி வருது பாரு. நான் அவனுக்கு சொல்லல. நான் சொல்றது விடுனல்ல. சரி விடுனல்ல. சரி விடு கவுரு. விடாப்பா ராஜியப்பா. நீ சொன்னதுக்கு தான் ஓடும். சரிப்பா உனக்கு. நீ ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு கவுரு என்கிட்டே ஓடுச்சு. கவுரியா பண்றே. சரி நீ உனக்கு எவ்வளவு வேணும்? நான் உனக்கு எவ்வளவு வேணும்? ஆமா வாங்க. சரி விடு. இத அவன் சொல்லிட்டு சரி விடு. எங்க ஹைட்? டேய் கட்டடா. அந்த மாடுகாரனே ஹைட் என்ன? கால வாத்து தான் போடுறேன். நான் கயிறு புது கயிறு சரியான சைஸுங்க மாடு. எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கறதே தரம். ஹாய் கைஸ், எல்லாரும் வணக்கம். நான் கேஎஸ் வெங்கட். இன்றைக்கி வாணியம்படி சந்தையில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காளை கண்ணுக்குட்டிங்க. காளை கண்ணுக்குட்டி ஒரு பசுமாடு. ஆனால் பசுமாடு பார்த்திங்கன்னா நல்ல காளை மாதிரி நல்ல பெரிய சைஸுங்க. இது மாதிரி எப்படி ஒரு 40 ரூபாய்க்கு மேலே தாங்க வந்து சொல்லியிருப்பாங்க. பார்ட்டி வரேன் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பசுமாடு பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது. அதே போல் வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டி நல்லா செவலில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. ஸோ இங்கேயே நிற்க வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே இருக்குது இந்த பசுமாடு. ஆனால் நல்லா பெரிய பசுமாடுங்க, நல்லா லென்த்தியாக இருக்குது.